ஏய் சனிய, காலங்காத்தால யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்க? இல்லப்பா, ஃப்ரெண்டு. படிச்சு முடிச்சிட்டு வேலைக்கு போற துப்பு இல்ல, காலையில போன் மயிர் வேற. என்ன பேசிருக்க? என்ன பேசிருக்க? என்னன்னு சொல்லுமா? என்ன பேசிருக்கன்னு தெரியுமா? என்னம்மா இது? ஒரே நேரத்துல ரெண்டு பொண்ணு பார்த்து, ஒரே நேரத்துல ரெண்டு பொண்ணு லவ் பண்ணி, ஒரே நேரத்துல ரெண்டு பொண்ணோட மச்சான் சொல்லு மச்சான், சூப்பரா இருக்கு. கடைசியில உன் குடும்ப புத்தியே வந்துருச்சு பாத்தீங்களா? இங்க பார், இவர்தான் என் கனவுல வந்துட்டு இருக்காருப்பா. இவர்தான் எங்க அப்பா, உங்க தாத்தா. இவரு உங்க தாத்தாவுக்கு தாத்தா. இவருக்கு 9 பொண்டாட்டி 30 பசங்க. அந்த பசங்க ஒவ்வொருத்தருக்கும் 7 பொண்டாட்டிங்க. 7 பொண்டாட்டியா? அடுத்து நானு. அப்போ உனக்கு எத்தனை பொண்டாட்டிப்பா? அருணே, அருணே, என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியல, பொம்மை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அருணே, அருணே, சொல்லுங்க. அப்பாவுக்கு ஒரு ஹெல்ப் பண்றா. முதல்ல என்ன ஹெல்ப்னு சொல்லுங்க, அப்புறம் நான் செய்யறேன். அது ஒரு ஒன்றும் இல்லை, அம்மா கிட்ட போய் உனக்கு ஒரு சித்தி வேணும்னு கேட்குறியா? அம்மா இங்க பாருமா, அப்பா சித்தி கேக்குறாங்க. என்ன பிள்ளைகிட்ட ஏதோ முணுமுணுத்துட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை, தலைவலிக்குது, காப்பி போட்டு தர சொல்லி கேட்டு. என்ன காலையில் ஏந்திரிச்சு காப்பி போட்டு டிஃபன் செஞ்சு சமைச்சிட்டு பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் வீடு பெருக்கி தொடச்சி உங்கள் அழுக்க துணியெல்லாம் துவைச்சிட்டு மாடியில் போய் காய போட்டு கீழே இறங்கி பார்த்தாக்கா மணி 3 ஆகும். எனக்கே காப்பி போட்டு தர யாரும் இல்லை, உங்களுக்கு காப்பி வேணுமா? கேட்ட வேண்டியதான். ஒன்றும் இல்லை, அப்பா கேட்டுக்கிட்டே இருக்காரு 2வது கல்யாணத்தை பற்றி. உங்கள் அப்பா தான் 6-7 கல்யாணம்லாம் பண்ணிக்கிட்டாரு, இன்னும் 2வது கல்யாணத்தை பற்றி என்ன பேச்சு? என்ன பேச்சே காணோம். அப்பாக்கு இல்ல, எனக்கு தான். என்னது உனக்கா? அம்மா அது தாங்கம்மா, சும்மா இரு அருண். அம்மா ஒரே ஒரு சொன்னா கேளுடா, வேலை நிறைய இருக்கு, இத முடிச்சிட்டு அடுத்து வேலை பார்க்கணும். சும்மா இரு, எனக்கு வேலை நிறைய கிடக்குடா. அம்மா ஒரே சொன்னா கேட்க மாட்டியா? எவ்வளவு வேலை கிடக்கு, இப்பதான் விளையாடுற நேரமா? அப்பா எனக்கு இந்த அம்மா வேணாம்ப்பா, வேற அம்மா வாங்கித்தாங்கப்பா. இந்த அம்மா என்ன போட்டு அடிக்கிறாங்க. நானும் அதுக்கு தான்டா ட்ரை பண்றேன். என்னது? சண்டாளி சாகிற வரைக்கும் ஒத்துக்கிட மாட்டா பழகுது. பட்டு என்ன பண்றீங்க? சமைச்சிட்டு இருக்கேன். பாருங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. என்ன அதிசயமா ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? என்ன எப்பவும் வாங்கிட்டு வரதானே, இப்போ நான் புதுசாக வாங்கிட்டு வரேன். சரி, ஏதோ ஒரு விஷயத்தோட தான் வந்திருக்கீங்க, என்னன்னு சொல்லுங்க. இப்போ நார்மலாக தான் இருக்கியா? நார்மலாக தான் இருக்கேன், சொல்லுங்க. இல்லை, நீ நார்மலாக இருந்தால் ஒரு விஷயம் சொல்லலான்னு. அது சொல்றத பொறுத்து தான் இருக்கு, நார்மலா இல்லையான்னு. எங்கள் அப்பா 2வது கல்யாணம் பண்ணி ஆகணுன்றாரு. நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், அவர் ஒத்துக்க மாட்டேன்றாரு. அதான் நானும் 2வது கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னது முடிவு பண்ணிட்டீங்களா? அப்ப அந்த தழும்புக்காரனே எங்க அம்மாவா? அங்கதான் உங்க அம்மா என்ன கடைசியா தொட்ட நாள். அப்புறம் என்னாச்சு? குடும்ப கௌரவத்தை காப்பாற்ற 2 கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அப்பா அடம் முடிக்கிறாரு. 2 கல்யாணம் பண்ண சொல்லி அவர் கத்துறாரு. நான் 2வது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா இவ கத்துறா.
மறுபடியும் அப்பா கிட்ட போயிட்டு அவள் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறா, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். குடும்ப கௌரவத்தை காப்பாற்றி ஆகணும், 2 கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவரும் அடம் பிடிக்கிறாரு. உயர் அதிகாரிகிட்ட சொல்லி உனக்கு ஆப்பு வச்சிருன்னு சொல்லிட்டு மிரட்டுறப்பா. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இந்த விஷயத்தை அப்படியே வந்து எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன். அதுக்கு தாத்தா என்ன சொன்னாரு? காலாகாலமா கட்டி காப்பாத்தின குடும்ப கௌரவத்தை உன்னால இழந்து நிக்கிறோம். குடும்ப கௌரவத்தை காப்பாற்ற மறந்ததுனால இந்த குடும்பத்துல இருந்து உன்னை விலக்கி வைக்கிறேன். உங்களுக்கும் எனக்கும் இதுக்கு மேல இந்த குடும்பத்துல ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. போடா வெளியே, போடா வெளியே, போடா வெளியே. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் தனியாக தானே இருந்துட்டு இருக்கேன். வெரி சேட்பா. என்னால் காப்பாற்ற முடியாத இந்த குடும்ப கௌரவத்தை நீ தாண்டா காப்பாற்றி ஆகணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? கையை காட்டு. கையையா? இந்தா. இது என் மேல சத்தியம். எதுக்கு இந்த சத்தியம்? போய் நைனா, வேலையை முடி. உன்னையா? இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்துட்டு போறானே, இதை நான் எப்படி பண்ணுவேன்? பண்றேன். அப்பனோட சத்தியத்துக்காகவும் குடும்பத்தோட கௌரவத்துக்காகவும் இதை நான் பண்றேன். வெட்டி தூக்கி வேற வைக்க சொன்னா மேல எடுத்து வைப்போம். டேய், எங்க அம்மாக்கு ஏன்டா என்னோட யூடியூப் வீடியோ அனுப்பிச்சுட்ட? பின்னடா உங்க அம்மா என்னடா என் கூட சேர்ந்தோ என் புள்ள கெட்டு போறான்னு ஊருக்குள்ள சொல்லிட்டு இருக்காங்க. உன் லட்சணம் தெரியும் தான் உன் வீடியோ உங்க அம்மாக்கு அனுப்பிவிட்டேன். டேய், அந்த வீடியோ பார்த்துட்டு என்ன பொழந்துருச்சுடா. பெருசா அடியோ அந்த மாதிரி தெரியலையே. இன்னொரு அடி வீடியோ அனுப்புமா? லைஃப்ல உருப்புறதுக்கு வழிய பாரு மச்சான். உன் கூட சேர்ந்தா எப்பரா உருப்பிடுவேன்? எக்ஸ்கியூஸ் மீ. சாரிங்க, சில்லற இல்ல. ஓ, இந்த ஆஃபீஸ் அட்ரஸ். மச்சான், நீ ஒரு ஆண்டி பாக்குறல்ல, அது வேலை செய்யற லொகேஷன் தான். இந்தாங்க, இவன் கூட போங்க, இவனே டிராப் பண்ணுவான். டேய் சும்மா இருக்க முடியா? வாங்க நான் இல்லைங்க, உங்களை கூட்டிட்டு போறேன். பரவாயில்ல, நான் அட, நடந்து அவனும் நடந்தாங்க போறான், சும்மா கூட போங்க. டேய், 2 பில்டிங் தானே ஆபீஸே வந்துடும். ஒரு பேச்சுக்கு சொன்னா நீயும் கூடயே போவியடா, வெக்கமே இல்லாம. பொம்பளை நலையறான், எங்க போய் மாட்ட போறான்னு தெரியல. இது வேற பைக்கா? ஹலோ. ஆமாம்மா, இன்னைக்கு ஃபுல்லா ஃப்ரீ தான். பொண்ணுவன் கூட பேசினாலே பிடிக்க மாட்டேதே அவனுக்கு. போனையும் எடுத்து தொலைய மாட்டான். இவெல்லாம் கல்யாணத்தை பண்ணி என்னத்த பண்ண போறான்? ஏப்பா, முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுப்பா. டேய் அருணே, மவனே, எங்கடா போயிட்டு இருக்க? அதுவாப்பா, டீ கிடைக்குப்பா. வண்டி எங்க? வண்டியை சதீஷ் எடுத்துட்டு போயிருக்கான்ப்பா. சரி சரி, உட்காரு, கடையில் விட்டுறேன். ஏப்பா, என்னடா சொல்லுப்பா. டீ கடைக்கு தான் போறியா, வேற எங்கேயாச்சும் போறியா? டீ கடைக்கு தான்ப்பா போறேன். ஏண்டா சொல்லுங்கப்பா. சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? நாவ இருக்கு. குடும்ப கௌரவம் தானே, உன் சத்தியம் தானே. நாவ இருக்கு. முடிச்சிருவோம். பாத்துக்கோ, ஃப்ரெண்டுங்க கூட அங்க சுத்துறேன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த மறந்துட போற. அதெல்லாம் கவலைப்படாத. சரி, மிலிட்டரி சர்க்கு உன் ஃப்ரெண்ட் கேட்டேன், ரெடி பண்ணியா இல்லையா? அப்பா கிட்ட கேட்கற கேள்வி அதெல்லாம்? அட சும்மா இரு, நம்மளாம் அப்படியே பழகி இருக்கோம். பாத்து போ, நாய் வருது பாரு. இடுப்புல கை வைக்கறான். எவனும் தொடச்சு வைக்க மாட்டானே கண்ணாடியை. உன் வண்டி மாதிரி கவலைப்பட்டு இருக்க? அடுத்த வண்டிடா இது. நம்ம ஏரியால இருந்தா நம்ம வண்டிடா. சொல்லி விடு உன் பாட்டுக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. யாருமா நீயா? தேங்க்ஸ்ங்க. எதுக்குங்க? கரெக்டான டைம்ல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணதுனால தான் இந்த வேலை எனக்கு கிடைச்சது. சரிங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த 2 பில்டிங் அந்தாண்ட போனதா? அப்படிலாம் பேசாதடா. நன்றிங்க, ஆல் தி பெஸ்ட்ங்க. எனிவே, ஆல் தி thank you பெஸ்ட். so much. கங்க்ராட்ஸ்ங்க. பைங்க. போமா, கையை இங்கேயே குடுத்துட்டு போயிரு போல. பாத்தியா,
என்னாலதான் அந்த பொண்ணுக்கு வேலை கிடைச்சிருக்கு. என் அதிர்ஷ்டம் என்னன்னு இப்பயாவது புரிஞ்சுக்கோ. உனக்கு அதிர்ஷ்டம்பா, அந்த பொண்ணுக்கு துரதிர்ஷ்டம் இல்லை. இந்த கம்மியில் வேலைக்கு சேர்ந்துருக்கா. ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம் இருக்கு. அந்த ஆன்ட்டி வேலை செய்கிற ஆஃபீஸில் ஒரே ஒரு ஆம்பளை பையன் சேர்ந்துருக்கான், அதுவும் கர்லி ஹேர் வச்சுக்கிட்டு. உங்களை கொச்சப்படுத்தாம இருக்கவே மாட்டியே. சும்மா ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு நீ ஏதோ நல்லவ மாதிரி. பொண்ணுங்கன்னா போதுமே அப்படியே உருகுவியே. நான்சி, இன்னைக்கு டே எப்படி போச்சு? சூப்பராக போச்சு. இன்னைக்கு நல்லா போச்சு. நாளைக்கு எப்படி போகும்னு தெரியலல்ல. எல்லாமே நல்ல விதமாக நடக்கும். ஓகே பாய். ஓகே ஓகே பாய். பாய். டேய், நேத்து கூட ஒரு பொண்ணு பேசுச்சுல, அவளும் என் ஆளும் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன்டா. நம்ம வேணா அவள்கிட்ட போய் கேட்கலாமா அவளை பத்தி? ஏண்டா சும்மா பேசினாலாம் ஃப்ரெண்டாடா? அப்படி ஃப்ரெண்டா இருந்தா அவளுக்கே ஃபோன் பண்ணி அட்ரஸ் கேட்டிருக்க மாட்டாளா? நம்ம கிட்டே வந்து கேட்கணும். டேய், எனக்கு தெரிஞ்சு எல்லா விஷயமும் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும்டா. இப்பவே அவள்கிட்ட போய் கேட்க போறேன். இப்போ உனக்கு அவகிட்ட பேசணும் அதானே? போ போடா. பார்த்து போடா, கடிச்சு கிடிச்சு வச்சிடாத. போறத பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஹாய்ங்க. ஹாய், சொல்லுங்க. என்ன ஞாபகம் இருக்கா? ம், இப்போ ஒரு பொண்ணுகிட்ட பாய் சொல்லிட்டு போனீங்களே, அந்த பொண்ணை நான் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க முடியுமா? ஓ, நீங்களும் அவங்கள தான் ஃபாலோ பண்ணுறீங்களா? நானும் அவங்கள ஃபாலோ பண்ணனால தான் எனக்கு வேலை கிடைச்சது. ஆக்சுவலாக அவங்க ஹெச்ஆராக ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணீங்கன்னா வேலை கிடைக்கும். ஐயோ, அது அந்த ஃபாலோ இல்லைங்க, அது வேற ஃபாலோங்க. ஐயோ, அந்த ஃபாலோவா? ஆமாங்க. சாரிங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சா? என்னங்க சொல்றீங்க? எப்பங்க ஆச்சு? நிஜமா தாங்க சொல்கிறேன், அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் கூட அவங்க கல்யாணத்துக்கு போயிருக்கேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். இருந்தா ஒண்ணு புட்டுக்குச்சா? என்ன ஒன்று போயிருச்சுன்னு நினைக்கிறீங்க? புதுசாக ஒன்று வந்திருக்குன்னு நினைங்க. புரியல. நீங்கள் தேடி போக வேண்டாம், ஆல்ரெடி உங்களை தேடி வந்தாச்சு. வந்தாச்சா? ஏங்க என்னங்க சொல்றீங்க? நான் சொல்லிட்டேன், வரேன். ஏங்க இந்தாங்க, இருங்க. என்ன சொல்ல வரா? ஒன்னும் புரியலையே. நான் உங்க ஆபீஸ் வழியா தான் போறேன். நான் வேணா டிராப் பண்ணட்டுமா? நேற்று நீங்க யாரை சொன்னீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அது அவங்களே அவங்க வாயால சொன்னா நல்லா இருக்கும். சாரி சிஸ்டர், சாரி, அல்லாதீங்க சிஸ்டர். இந்த போனு என் ஹஸ்பண்ட் ஞாபகமா தான் வச்சிட்டு இருக்கேன். என்னது, ஹஸ்பண்ட் இறந்துட்டாரா? ஏண்டா, உங்களுக்கு வேற பொழப்பு மயிரே கிடையாது? நீங்க ஃபேமஸ் ஆகணுன்றதுக்காக மத்தவங்களை அசிங்கப்படுத்தி காயப்படுத்துவீங்களா? என்ன வேணா பண்ணுங்க, ஆனா இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல மட்டும் விளையாடாதீங்க. பாவம், ரொம்ப லவ்ல அடிபட்டிருக்கான் போல.